முதல் நன்றி நான் எங்கே போனாலும் என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி எப்பயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் நின்னாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும் என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சாருக்கு தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வெளில வந்து பண்ணுற ஒரு படம் அண்டு ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் வெரி வெரி குட் நரேட்டர். நான் வந்து நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்துச்சு நரேட் பண்ணார். அவர் நரேஷன் நான் சிரிச்சிட்டே இருக்கேன். சிரிக்க எல்லாரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு. நான் ஒரு காஃபி குடிச்சேன், 2 காஃபி 3 காஃபி கூட அவர் நரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இஸ் வெரி வெரி குட் நரேட்டர். அண்டு படமும் அந்த மாதிரி வந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்களை மீட் பண்ணேன் இந்த படத்து மூலமாக. அதுக்கு இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டைரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு அவர் நிறையா கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபஸ்ட்டு லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி சரியாக்கிட்டார். ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்றைக்கி அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பயுமே எங்களோட இருக்கணும் எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்ல கடைசி வரைக்கும். எனக்கு அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் பார்த்தேன், ஃபாக்சன்னு போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி என்ன இது ஃபாக்சன்னு பேர் வருது, பிரதீப்னு தானே சொன்னீங்க அப்படின்னா. இல்லை அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன் ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளான் கோ ப்ரெஷ் ஷோக்கு வந்து மீட் பண்ணேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் தான் ஃபாக்சனான்னு சொல்லி இது வந்தார். ப்ரோ யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ். அண்ட் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் இட், பட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் போகும்போது அவர் எனர்ஜியில் நான் கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷன்லாம் பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வேலை கம்மி பண்ண முடியுமோ அவங்களை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். அண்டு அவரோட நான் இன்னொரு படம் பண்ணுறேன். ஸோ அதில் ரொம்ப 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 சந்தோஷம். அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை 1 வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் 1 வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்த நாள் 1 வாரத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு இருந்துச்சு என்ன நாங்கள் 1 வாரம் ரிஹர்சல் போனோம் இவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்களே என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் that's a very very big thing and you've danced very very well and hope this movie gives a big break to you. Thank you so much. நான் யாராச்சும் விட்டு தான் நினைச்சேன். Thank you. நான் பார்த்து வியந்து கதை சொல்ற நம்பர் 1 யாருன்னா என்னுடைய குருநாதர் எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் செந்தமிழன் அன்புவண்ணன் சீமான் அவர்கள். இவங்க 2 பேரும் கதை சொன்னா டம்மி கதை கூட ஓகே ஆயிடும். அப்படியே அந்த இந்த கதையை வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க சொல்லும் போது. அப்படி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ற ஒரு சமீபத்திய ஒரு இயக்குனர் தான் மிஸ்டர் மகேஷ். அவர் கதை சொன்னா இதை உடனே படம் பண்ணிடணும், இது ஷூட்டிங் பேருங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ள வரும். எனக்கு அந்த இன்டென்ஷன் வந்து தான் நான் ஆர்கே செல்வமணி சார் அவரை கூட்டு போனேன். நம்ம பையனை வச்சு ஃபர்ஸ்ட் கூட படம் பண்றோம், அது யூத்தா ட்ரெண்டா ஃபன்னியா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் கதை கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து எல்லாமே த்ரில்லர் தான் சார் இருக்கு, த்ரில்லர் தான் இருக்கு, இதான் ட்ரெண்டு, அதான் ஓடிடியில் பிசினஸ் ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கதை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த படம் யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி ஸ்கிரிப்ட் பண்ண மகேஷ் சாருக்கு இந்த நம்ம படத்தை பண்ணலாம்னு நினைக்கிறப்ப எனக்கும் தனிச்சி சாருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்கனவே உண்டு. அது தண்டட்டின்னு ஒரு படம். தண்டட்டி படத்தில் ஒரு கேரக்டர் அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எதுக்கு சார் ஸ்டார்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு. இல்லை ரவி, நம்ம கமிட் பண்ணுற ஹீரோவுக்கு பெரிய பிஸ்னஸ் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, இதை பட்ஜெட்டில் பண்ணால் தான் செட் ஆகும், டைரக்டர் கைமீறி பட்ஜெட் பண்ணுறது லாஸ் ஆகிடும், அதான் பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் எவ்வளோ சார் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 ரூபாய்க்குள்ளே பண்ணால் எனக்கு ஓகேன்னாரு. சார் 3 ரூபாய்க்குள்ளே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு இந்த படத்தை, அதுக்கு மேலே ஆனிச்சுன்னா 1 பைசாவும் நீ கொடுக்க வேணாம் சார், நான் போட்டு எடுத்துருவேன். 50 லட்சம் ஆனிச்சுன்னா நான் போட்டுருவேன் சார், 1 கோடியே நான் போட்டுருவேன் சார். என்ன சொல்கிறீங்க, நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு.
அவரை நம்பி ஒரு 2 மாதம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் ஏதோ ஒரு கன்னட படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை சத்யராஜை வச்சு பண்ண போகிறாங்க மாதிரியா, அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன்னாரு. அதை அவங்களுக்கு தெரியும், நான் தள்ளி போட்டதாவே அப்படியே ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ ஆனால் நான் இந்த படத்தை எடுக்கிற இன்டென்ஷன் உருவாக்க காரணம் தண்டட்டியோட கதை. ராஜ்குமார் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இந்த படம் வந்து நமக்கு ஒரு நேம் சம்பாரிச்சு கொடுக்கறதுனால தான் சொன்னேன். அன்னைக்கு அதை மிஸ் பண்ணாங்க. தண்டட்டி எவ்வளோ பெரிய பேர் வாங்கினுச்சு, எவ்வளோ விருதுகள் வாங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அதேமாரி இப்போ நீங்கள் மிஸ் பண்ண பார்த்தீங்க, அதை மறுபடியும் நான் கேட்ச் பண்ண பார்த்தேன். அடடா ரவிமரியா கேட்ச் பண்ண போகிறானே, இது மறுபடியும் தண்டட்டி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் அதுக்காக எடுக்கல, சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன். நல்ல கதைகளை அந்த டைரக்டர் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஃபைனான்சர் வரணும், நல்ல செட்டப் வரணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார் தனஞ்சயன் சார். அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போனப்போ தான் டைரக்டர்ஸ் வந்து வெளில போகிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த கதையை விட்டுறக்கூடாது, நல்ல கதை, அதாவது லவ், அதாவது சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்களால தான் இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பண்ண முடியும். முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், சசி சார் தான் சொன்னார், பணம் இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, அவங்களாம் பிஸ்னஸ் ரீதியான ஒரு செட்டப் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நல்ல கதையை படம் பண்ணுங்க இன்டென்ஷன் வந்து தனத்தின் சார் மாதிரி தான் ஆளுக்கு தான் உண்டு அப்படின்னாரு. அது உண்மை. அந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய பவி சாருக்கெலாம் நான் வாழ்த்து சொல்லி தான் அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பு அண்ணன் எங்கள் ஊர் இருக்காரு கஸ்தூர்ராஜா சாருடைய பேரன், அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய மனைவியருடைய வாழ்த்துக்களுமே போதும். ஏன்னா அவங்க பிளஸ் பண்ண ஆளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க. செல்வராமன் சார், தனுஷ் சார், எல்லாருமே அந்த பிளஸிங் அப்படியே கன்வே வந்துட்டே இருக்கும் சார். அப்புறம் சசி சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நானும் சசி சாரும் வந்து ஏஆர் காந்திகிருஷ்ணன் சார்கிட்ட டிஸ்கஷனில் இருந்தவங்க. சசி சார் ஒரு சீன் பண்ணுறதுக்கு அப்படி லெஃப்ட் ரைட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அந்த சீனை பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அவ்வளோ ஒரு இன்டென்ஷன் அவருக்கு சீனை பிடிச்சிடணும், இந்த சீன் நம்ம தான் ஓகே பண்ணுங்கிற ஒரு காம்படிஷன்லேயே செயல்படுவார். வசந்த் சார் நான் ஃபஸ்ட்டு படம் சேரும்போது எல்லாருக்கும் உதவி இயக்குனர் தான் போட்டாங்க, எனக்கு மட்டும் தான் துணை இயக்குனர்னு போட்டார். அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கை அவரே ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு சொந்தக்காரரும் கூட. இன்றைக்கி நான் வந்து பெஸ்ட்டு கிரீமி டைரக்டர் 13 பேரில் நானும் ஒரு ஆளாக மணிரத்னம் சார் டீமில் இருக்குன்ற சமீபத்தினுடைய பேட்டியை படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சசி சார் நானும் எப்படின்னா ஏஆர் காந்தி சார் ஒர்க் பண்ணும்போது பிஎஸ்சி எஸ்எல்ஆர் சைடு தான் என்னுடைய வாகனம். ஒரு தடவை ரவி என்னை ரூமில் இறக்கி விட்டுங்கன்னாரு. என் சைக்கிளில் தான் பின்னாடி உட்காந்தார் சார். நான் என்ன பண்ணேன், இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு வரும்போது சசி சார் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார், இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஆமாம், ஹைட் அதே தான், வெயிட்டாக இருப்பார். நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜு மேலே ஏறவும் வெயிட் தாங்க முடியல, டக்குன்னு அழுத்திட்டே இருக்கேன். மேக்ஸிமம் அழுத்திட்டே வரும்போது அவருக்கு தெரில, பேசவே வந்தார். திடீர்னு என்ன சார் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார், இல்லை ரவி, வீட்டில் ஒரு மேரேஜ், அது அக்காவுக்கோ தங்கச்சின்னு தெரில, யாரோ சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு பணமும் கிடைக்க மாட்டேங்குது, பணமும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுன்னு தெரிலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினப்போ நான் சொன்னேன், சார் நான் ஆனந்த விடனில் ஒரு நகைச்சுவை காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் யார் அதிகமாக 8 வாரங்களில் யார் காமெடி அதிகமாக வருதோ அதுக்கு 50,000 பரிசு. நான் இது வரைக்கும் வந்து ஒரு 3 காமெடியில் வின் பண்ணிட்டேன். இன்னொரு 5 வாரம் இருக்குது சார், எப்படியாவது எல்லா வாரமும் என்னுடைய காமெடியை வர வச்சு நான் 50,000 உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் சார் அப்படின்னு. நம்ம நேரம் 4வது வாரம் வந்துச்சு, 5வது வாரம் வந்துச்சு, 6வது வந்துச்சு, 6 காமெடி ஆயிடுச்சு. இப்போ 7வது வாரம் சஸ்பென்ஸ், 8வது காமெடி வந்துச்சுன்னா 50,000 எனக்கு கையில் கிடச்சிரும். அன்னைக்கு என்ன பண்ணேன்னா ஆனந்த விடன் ஒரே ஒரு நபருடைய காமெடி 2 காமெடியை போட்டு அவர் 9 ஆக்கி இன்னும் 7 ஆக்கி அவருக்கு 50,000 கொடுத்துட்டாங்க சார். அதனால தான் அந்த உண்மையை நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட, இப்போதான் சொல்கிறேன். அந்த 5 வாரம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 5 காமெடி வர்றதுக்கு ஒரு 500 காமெடி எழுதி கிழிச்சு போட்டிருப்பேன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு. சைக்கிள் சொல்றது காரணமே வந்து சைக்கிளில் போனவங்க இந்த அளவுக்கு உயர முடியுங்கிறதுக்கு சினிமா ஒரு காரணம் தான், அவருடைய ஹார்டு ஒரு காரணம். சசி சார் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டி டைரக்டராக இருக்காரு. 100 சாமி மாதிரி ஒரு தரமான படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவர் என்னைக்குமே அவருடைய அந்த தரமான சேர் அப்படிங்கிற சேர்ல பக்கத்தில் ஒரு பொழுதுபோக்கு சேர், பக்கத்தில் ஒரு காமெடி சேர், பக்கத்தில் ஒரு லவ் சேர், பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் சேர், எந்த சேர்லையுமே அவர் உட்கார மாட்டார். அந்த குவாலிட்டி, இந்த கதைக்குள்ள காமெடி வந்தா ஓகே, இந்த கதைக்குள்ள ஃபைட் வந்தா ஓகே, இந்த கதைக்குள்ள காதல் வந்தா ஓகேன்னு கதையை மையப்படுத்தி எடுக்கிற சில டைரக்டர்ல எங்களுடைய சசி சார் ஒருவர். அவருடைய அந்த தொடர்ந்து அந்த உறுதி இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி என்னுடைய அன்பு நண்பர் மகேஷ் அவர்களே மனதார வாழ்த்துறேன். அவர் ஜெயிக்கணும், நல்லா ஜெயிக்கணும், மிக சிறந்த ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல சொன்ன டேட்ல படம் எடுப்பாருங்கிறது நான் கதை சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாரி பல ப்ரொடியூசரை காப்பாற்றணும். மீண்டும் ஒருமுறை பவி சார் அவர்களுக்கும் கதாநாயகன் நடித்தவர்களுக்கும் எங்களுடைய வனிதா மேடம் வந்து அநீதி படத்தில் எங்களுடைய டைரக்டர் வசந்தபாலன் சார் படத்தில் பின்னி எடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு நான் தான் ரெஃபர் பண்ணேன் மேடம். அது உங்களை ரெஃபர் பண்ணலுக்கு இல்லை, கதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்தது தான். அதாவது வனிதா மேடத்தை பற்றி நீங்கள் வந்து நிறையா கான்ட்ரவர்சியில் என்னென்னமோ வீடியோ போடுறீங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி நடிப்பாங்க அவங்க படங்களை நீ பாருங்கள். ரொம்ப அக்யூரசி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் நிறைய கேரக்டர் வரணும், அவங்க இன்னும் வளரணும்னு சொல்லி இந்த படம் லவ்வோ லவ் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற மாதிரி ஒரு ரீச்சபிளான டியூனில் இருக்குது. இந்த லவ்வோ லவ் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.